தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஹவு டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் உள்ள ஒன் வேர்டு வந்து பார்க்க போகிறோம். ஸோ எம்சிக்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் ஹவு டு அப்ளை ஃபார் ஜாப்ஸ், வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கான முதல் கேள்வி, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் இன்க்ளூடட் இன் அ ரெஸ்யூம். ஒரு ரெஸ்யூமில் கீழே சொல்லப்பட்ட விஷயத்தில் எதெல்லாம் வந்து உள்ளே வரும். ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா, ஹாபீஸ், ஃபேவரட் ஃபுட் அண்ட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ரெண்டாவது சைல்டுஹுட் மெமரிஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ். டே ரொட்டீன், ஃபேவரட் மூவிஸ் அண்ட் வெக்கேஷன் பிளான்ஸ். நாலாவது கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். நார்மலாக பார்த்தா இதில் 2-3 ஆன்சர் கரெக்ட் மாதிரி தெரியும். பட் நமக்கு எது ஆப்டான ஆன்சரோ, எது மோர் கரெக்டோ அந்த ஆன்சரை நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ மோர் கரெக்ட் ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் டி. சாய்ஸ் டி, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ், ஸ்கில்ஸ் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது கேள்வி பார்ப்போம். ஸோ செகண்ட் கேள்வி என்ன அப்படின்னா, ராகு வந்து வேலைக்கு அப்ளை பண்ணுறாரு. அவர் கவர் லெட்டரை எது ஈஸியாக மாற்றும். ஸோ கவர் லெட்டரை வாசிக்கிறதுக்கு. ஸோ லாங் டிஸ்கிரிப்ஷன், dividing the text into short paragraphs, increasing the font size, all the above, all this. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் பி, டிவைடிங் டெக்ஸ்ட் இன்ட்டு ஷார்ட்டர் பேராகிராஃப்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒரு விஷயத்தை லாங்காக போகிறதோட சின்ன சின்னதாக சுருக்கி கொடுக்கும்போது வாசிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அந்த கவர் லெட்டரும் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி, ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல ரெஸ்யூம்க்கு அப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் மேக்கிங் இம்பேக்ட்ஃபுல் ரெஸ்யூம். ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்ண பிறகு, இல்லை ரெஸ்யூம் உருவாக்கின பிறகு அடுத்து நம்ம என்ன பண்ணணும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு சாய்ஸ் சென்டிங் த ரெஸ்யூம் டு தி எம்ப்ளாயர். ரெண்டாவது ரைட்டிங் இம்ப்ரெசிவ் ஒரு கவர் லெட்டர் எழுதுறது. மூணாவது இன்டர்வியூ ப்ரிப்பேர் ஆகிறது. நாலாவது வேலைக்கு அப்ளை பண்ணுறது. இந்த கொஸ்டின் ட்ரிக்கியாக இருக்கும், எல்லாமே கரெக்டான ஆன்சர் மாதிரி தெரியும். பட் ஆனால் ஆப்டான ஆன்சர் என்னென்னா, ரெஸ்யூம் ரெடி பண்ண பிறகு ஒரு கவரிங் லெட்டர் எழுதணும். கவரிங் லெட்டர் எழுதின பிறகு தான் அந்த கவரிங் லெட்டர் ரெஸ்யூமை வந்து அனுப்பணும். ஓகேங்களா. ஸோ அந்த அனுப்புகிற ப்ராசஸ் பேர் தான் அப்ளைங் ஃபார் த ஜாப். அதுக்கப்புறம் தான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு கரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்வியை நல்லா என்ன பண்ணணும், உன்னிப்பாக கவனித்து என்ன ஆன்சருங்கிறத எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரணவ் வந்து ரெஸ்யூமை வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை ரிவ்யூ பண்ணும்போது பிரணவ் என்னென்ன விஷயத்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ரெஸ்யூம் எழுதிட்டார், அதை ரிவ்யூ பண்ணி பார்க்காரு. ஸோ என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் மிஸ்டேக், இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது, அப்போ அவரோட ஸ்கில்லையும் குவாலிஃபிகேஷனும் அந்த மேட்சுக்கு வந்து அந்த வேலைக்கு வந்து ஜாப்புக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறது. ஸோ இந்த மூணில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை பொறுத்தவரையில் மூணுமே கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் திஸ். ஓகேங்களா. சரி. ஸோ அடுத்த கேள்விக்கு போவோம். பூஜா வந்து ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ண விரும்புகிறாங்க. ஒரு ஆட்டோ மெக்கானிக்ஸ் பொசிஷன், ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் ஒரு மோட்டார் மெக்கானிக் பொசிஷன். அவங்க கவரிங் லெட்டரில் என்ன எழுதணும் அப்படின்னா, அவங்களோட சேலரி எக்ஸ்பெக்டேஷன், எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், அப்புறம் ரீசன் வை ஷி சூட்டபிள் ஃபார் த ரோல், ஹாபீஸ், குக்கிங், கார்டனிங். ஸோ ஒரு ஃபீமேல் ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியில் மோட்டார் மெக்கானிக் பொசிஷனுக்கு அப்ளை பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு அவங்க ஏன் சூட்டபிள் அப்படிங்கிறத குறிப்பிட்றது ரொம்ப முக்கியம். ரீசன்ஸ் வை ஷி இஸ் சூட்டபிள் ஃபார் த ரோல். ஸோ இந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா. ஸோ இந்த நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்ளைங் ஃபார் அ ஜாப் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ஃபார்மல் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவரை வீடியோவை பொறுமையாக கவனித்ததற்கு உங்களுக்கு நன்றி.